மாணவர்களே, காலை வணக்கங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு எப்படி ஸ்பெஷலோ அது மாதிரி நம்ம செடிகளுக்கும் ஸ்பெஷலாக அன்றைக்கி இருந்ததுன்னா செடிகள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஒன்றுமே இல்லை. இந்த தண்ணி பாருங்கள், தண்ணியில் என்னென்ன இருக்குது? பழைய மாவு இருக்குது, பழைய தயிர் இருக்குது, பழைய ரசம், பழைய சாம்பார், அப்புறம் இப்போ காய்கறிலாம் நறுக்கின தண்ணி, அப்புறம் கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளித்தண்ணி கொஞ்சம் மிச்சமானது. வீட்டில் அப்படி அதே மாதிரி பாவு, இந்த மாவு பவுட்ரு கொஞ்சம் மிச்சமாச்சு, அதை போட்டிருக்கோம். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம், கல்லெண்ணெய். இப்படி சகலத்தையும் போட்டு ஒரு அருமையான சூப்பர் காம்போ ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான காம்போ. இதான் செடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியமானது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எல்லாம் கலந்துருக்கு. தக்காளியோட இதெல்லாம் கலந்துருக்கு. சூப்பராக இருக்குது, அருமையான கலவை. கொஞ்சம் கெட்டியாக இருக்கெல்லாம் பொடிச்சு உள்ளே போட்டேன். இது நீர் லிக்விடாக, அதுக்கு சத்து. அப்புறம் அதுக்கு திடக்கழிவு சாலிடாக இதெல்லாம் இருக்குது பாருங்கள். பனானா லீவ் இருக்குது, வாழைக்காய் தோப்பு, அப்புறம் பனங்கிழங்கு தோப்பை, அப்புறம் கருவேப்பிலை தலை பிரிச்சதுடையது, அப்புறம் வெள்ளை பூண்டினுடைய தலைகள் எல்லாம் ஊற்றியாச்சு. அப்புறம் இங்கே முடவாட்டுக்காலுடைய தோல் எல்லாம் போட்டாச்சு. இப்படி எல்லாம் போட்டாச்சு. இதுக்குள்ளே எல்லா சகலமும் உள்ளே கிடக்கு. ஸோ இப்படி சுத்தம் பண்ணுறது, காய் சுத்தம் பண்ண எல்லா காய்கறிகளோட பொருட்களை எல்லாம் தூக்கி சால்ட் வேஸ்ட்டாக போட்டாச்சு. அப்போ லிக்விட் வேஸ்ட்டும் இருக்குது, சால்ட் வேஸ்ட் ரெண்டுமே இருக்குது. அப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கு 50% கழிவுகளை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எடுத்தாச்சு. 100% கழிவு பண்ணோம்னா அது 50% இப்போ கிளியர் ஆகிடுச்சு, சுத்தமாகிடுச்சு. இது என்ன பண்ண போகிறோம், இந்த செடிகளுக்கு மட்டும் இல்லை, கீழே இதே மாதிரி தோட்டம் நிறைய வச்சுருக்கேன். வீட்டை சுற்றி தோட்டமாக வச்சுருக்கோம். அங்கே கொண்டு போய் எல்லாத்துக்கும் செடி ஊற்றுறோம்னா எல்லாம் அருமையாக பூ பூக்கும், காய் காய்க்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அதுகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே நத்திங் பட் நம்ம வீட்டில் செடிகளை வளர்த்தி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா மக்கும் பொருளுடைய கழிவு நீரையும் தூக்கி அதில் உள்ளவைக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுவே செடிகளுக்கு போதுமானது. அவ்வளோதான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். So solid waste management is not at all a difficult task. It's very easy. It's very easy. All the liquid waste you collected in the morning for vegetable cleaning, old rasam, old sambar, old rice cleaning water, all those things can be added together and could be kept in a bowl like this. Okay. And the solid waste, see the skins of onion, white onion, banana leaf, palm leaf, and this karivepila, and this is white kwakwa. So all those things are collected and they are kept as solid waste. So this is liquid waste, this is solid waste. This is going to be used for all plants which we are growing in our home garden. That's it. So that's 50% of the waste is cleaned easily, right? Only 50% only balance. If we do not do like this, then the problem accumulated to government agencies. Very difficult for them to segregate and process everything individually. So let us do the filtration at our home itself to the best we can, so that it is very easy for the government to take care of the remaining 8 to 10% of the debris, the waste from our homes. Okay, thanks a lot. Nalladhe Virumbu Muruganandan Jaipani channel, YouTube channel. Thank you.